திட்டமா சாப்பிடுற யோகிதா இப்படி எது இல்லை பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப அப்படின்னு சத்தியமா இருக்கு அப்படியே லைட்டா ஈத்துடணும் கொம்புக்கு ஈத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப வெளியே போகலாம் இன்னொரு வயசு கூடு கட்டுவேன் கூடு கட்டுவேன் மரம் கட்டுவேன் இப்படி வைத்து ரைஸ் பண்ணி அழகா யாரு நாளைக்கு உனக்கு முக்கியமான வேலை வந்தது கவர்மெண்ட் உனக்கு முக்கியமான வேலை வந்துருது போஸ்ட் ஆபீஸ்ல ஊம் ஓட்டுற வேலை பாப்பா குடுக்குது அதுக்குதான் முக்கியமான ரெண்டு பேரும் ஒன்னா போய் வரீங்கல்ல அதான் ஊம் அது மட்டும் இல்ல நான் பச்சை 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 சாமி என்ன பச்சை குத்துவோம் என்ன பச்சை எங்க குத்துறது கேளு என்ன பச்சை எங்க குத்துவேன் ஊம் சாமி அப்படி தெளிவா கேளு சாமி ஐயோ 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 ஓ நீ அத கேக்குது எங்க குத்துற அத கேக்குது எங்க குத்துவேன் அதே திருவண்ணாமலை வந்துக்கிற சாமி திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு சொல்லு உம் சாமி திருவண்ணாமலை கோபுரம் முட்டோ சாமி கோபுரம் போய் அம்மாவை அம்மா பேரு கோபுரமா போய் அம்மாவை முட்டு திருவண்ணாமலை கிரிவலை பார்த்து வந்திருக்கிறியா அங்க பெரிய தேர் ஒண்ணு இருக்கும் அந்த தேருக்கு உட்கார்ந்துக்கிட்டு பரங்களுக்கு போறவங்கலாம் கமுத்தி குத்துவேன் நிக்க வச்சு குத்துவேன் மலாத்தி போட்டு குத்துவேன் கமுத்தி குத்துவேன் மல்லாத்தி போட்டு குத்துப்பேன் மல்லாத்தி போட்டு குத்துறது ஒன்று தெரியுமா மல்லாத்தி போட்டு குத்துறதா அது ஏன்னா நிக்க வச்சு குத்துவேன் அதுதான் என்ன அது தெரியல நான் குனி வச்சு குத்துவேன் மாவனுக்கு வந்து சிந்துவா அப்படி திரும்பி பாரு நீ எல்லாம் என்ன குத்தி குத்துக்கிறா ஏன் சாமியா எங்க சித்தப்பா குத்து வாங்கிட்டு வந்து ஓதிட்டு போறாங்க எப்படி தப்பா பேசல நிக்க வச்சு குத்துவா எப்படி தெரியுமா நீதான் நிக்க வச்சு குத்துவன்ற மல்ல வச்சு குத்துவன்ற தெளிவா கேட்கணும் முருகப்பெருமா சூழாயுத பிடிச்சு எப்படி பழனி மலை மேல நிக்கிறாரு கோமலாண்டியா அந்த மாதிரி நிக்க வச்சு பதுமை செய்தியை குத்துவேன் பதுமையா ஆமா குனி வச்சு குத்தவனா ஆஞ்சநேய பெருமாள் குனிந்த பாவனை எப்படி செஞ்சு மலையை எடுத்து நிக்கிறாரோ அந்த மாதிரி குனி வச்சு குத்துவேன் குனி வச்சு குத்துவா ஆமா அது மட்டும் இல்ல சாமி குத்துவா அது ஆள் ரெடியா இருக்குது அது யாரன்னா உன் அக்கா தங்கச்சிதான் வேற யாரும் போய் பாரு என் கிட்ட வச்சுக்காத அது பூரா லைசன்ஸ் வாங்கி சொல்லிட்டு போவாத ஓஹோ ஆமா இப்ப மட்டும் நான் கேட்டு போச்சு ஏதாவது இப்ப டெம்பரரி கார் கட்ட ஓட்டலாம்னு பாக்குறேன் ரொம்ப ஆசைதான் இருக்குது உங்க பொழப்பு அரியாண்ணா ஏதோ வண்டி ஓட்ட கூப்பிட்டு போறேமா வண்டி ஓட்டுறதுக்கா சித்தப்பா சித்தப்பா வரமாட்டாரு சாமி அது மட்டும் இல்ல வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் அனைத்து சொல்ல சாமி வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் கைரேகை பாக்குறோம் சாமி ஆமா காடு மேடு தண்ணி குடியிருப்போம் கைரேகை பார்த்து சாஸ்திரி கூட நான் சொல்லுவேன் சாமி எல்லாம் சொல்லுவேன்
வெச்சிட்டே போடலாம். நீங்க வாணியா என் கைரேகை பார்த்து நடந்தது என்ன, ஓஹோ நடக்க போறது என்ன, ஓஹோ நடந்து முடிஞ்சது என்ன. ஓ அத கேக்குது, ஓ அத கேக்குது. அத்தைங்களா அத்தாளோட மாமியாருங்களா அது என்ன நடக்க போகுது, நடந்தது என்னன்னு கேக்குற. ஆமா சரி கொஞ்சம் கையில பார்க்க போறேன். பாத்து சொல்லியம்மா. கை சூப் சாமி, கை சூப்பு. கையை சோப்பாண்டா, நான் கையை நீட்டு சொல்றாங்கடா. கையை காட்ட சொல்றாங்கடா, கையை நீட்டு. என்ன சாமி கையை கத்துற, கை சூப்பு சாமி. அது தப்பி தப்பி பழக்கம் அம்மா அதுக்கு. ஏன் சாமி கை காட்டு சாமி, கை காட்டு. என்ன காட்டுற பாரு சாமி. இந்த கையை பார்த்தா சாமி என்ன சாமி வெறும் கையில ரேகையா ஓடுது, கையில வெறும் ரேகையா ஓடுது. ரயில்வே தண்டவாளமா ஓடுது. ஓஹோ தம்பி, இந்த ரேகை ரொம்ப அழுக்கல் இருக்குது. இது நல்லா தொடச்சிட்டு பார்த்தா இன்னும் தெளிவா தெரியும். இது அந்த பக்கம் திரும்பி பாரு என்ன இருக்குது சொல்லி. என்ன பண்றாங்க அது நெட்டிட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு, அது கூத்துல வச்சு என் கை தேக்குது. ரேகை தெரியல சாமி, அது பூரா மரமரா குறை மரமரான்னு இருக்குது பூரா. சத்யா கை காட்டு, போடி ஓடியா ஓடியா கை காட்டு. சத்யா ஐயோ பாவம் பாண்டிச்சேரி பாரதத்துக்கு நீ உதவ மாட்டேன் சாமி. பாண்டிச்சேரி பாரதத்துக்கு நீ உதவ மாட்டேன். இந்த 3 நாள்ல செத்து போடு சாமி. செத்து போடுறாங்க பாருங்க. 3 நாள் சந்தோஷம், 3 நாள் செத்து போடு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னு கேளு, அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். இந்த 3 நாள்ல நீ போட்டுன்னு வச்சுக்க, இந்த 1 லட்சம் ரூபாய் பைதா. எத்தனை லட்சம் வாங்கிடுவான்? 1 லட்சம். எனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தா தெரியுமா? எனக்கு 2 லட்சம் கொடுத்துக்கலாம். 2 லட்சமா? இந்த 2 லட்சமா உனக்கு ஏன் 3 2 லட்சம் கொடுத்தேன் என்னைக்கே நான் சொல்றேன். என்ன இந்த நாளைக்கு கொண்டைக்கு தான் கொடுத்துக்கிறேன். அந்த கொண்டையை விட போமா அது போட்டா அவன் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். இந்த கொட்டி சொன்னது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குது. இவன் 2 நாள்ல 3 நாள்ல சாவறது, இவன் இன்னும் 5 நாள்ல சேர்த்தா கூட பரவாயில்ல. 3 லட்சம் நாமோ நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியா என்ன எத்தனை நாள்ல சாவுன்னு அவன் சொல்லிக்கிறா. 3 நாள் தான் சொல்லிக்கிறா. அப்படி எனக்கு என்ன வியாதி இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுங்க வந்து உங்ககிட்ட. அப்ப கூட 3 நாள் செத்துருவோம் நினைக்கிறீங்களா? அப்படியே கூட போனவங்களை விடுவோம். நானு என்ன பண்ணுவா? முதல் வண்டி பிடிச்சிட்டு போறத காட்டியும் மெயின் ரோடு வரத காட்டி உங்க 2 பேரும் முடிச்சுப்பான். சத்யா நான் என்ன சொல்றேன்னா 3 நாள்ல செத்து போயிடுவேன். நான் 3 நாள்ல நல்லா வர செத்து போயிடும் சொல்றேன்ல. அப்ப எனக்கு என்னதான் நோய் இருக்குது? கண்ணை காட்டு சாமி. எல்லாம் எல்லாம் பாரு சத்யா, உனக்கு மஞ்சா காமல் வந்து கண்ணை எப்படி பண்ணுவா? மஞ்சள் கண்ணை என்ன பண்ணா? கண்ணியா கண்ணுல கொண்டு போய் கண்டிப்பா என்ன ஆச்சு கேக்குறீங்க? கண்ணு என்ன பண்ணுவ? திட்டமா சாப்பிடுறா, ஒரு நாளை போல நீ கூத்தாடுற. இப்படி தெரிஞ்சா கூட மதி கோயில்காரி சத்யா இந்த வயசுக்கு போகணும்னா பஞ்சகமல போகணும்னு என்ன பண்ண? அப்படி கேள் சாமி. சாமி இந்த சித்தாம்பட்டி தெரியுமா? பச்சால் மருந்து அது கொஞ்சம் எடுத்துக்கோ. சித்தாம்பட்டி சித்தாமுண்டியா? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுதா? அப்ப ஏதோ ஒரு குறைச்சிக்கிட்ட மாட்டிக்கிறான். கண்ணு நிலவரமா ஆகக்கூடாதா? அது மட்டும் இல்ல, இந்த சம்பா மிளகா இருக்குது பத்தியா, அந்த பொடிசாரிக்கு பாக்குறதுக்கு சம்பா மிளகா. ஆமா. சித்தாமுண்டி கொஞ்சம், அது கொஞ்சம், மிளகா கொஞ்சம். ஆமா. இந்த கள்ளிப்பால் பந்த கள்ளிப்பால். ஆமா. இது 2 நல்லா அரிசி எல்லாம் 2 உண்டை பிடிச்சு அந்த கள்ளிப்பால்ல போட்டு நல்லா பிசையணும் சாமி. கள்ளிப்பால்ல போட்டு எல்லாம் பிசையணும். எல்லாம் பிசைவா பாத்தியா? சாமி என்கிட்ட காட்டாத.
நான் பரோட்டா கடையில் அம்மா மாவு செஞ்சிருப்பேன். ராத்திரில போய் வீட்டுல படுக்கிறல்ல, நான் தான் மிஸ் பண்ணிடலாம். ராத்திரில போய் படுக்கும் போது ராத்திரில போய் படுக்குள்ள இந்த கண்ணுக்கு ஒரு உருண்டை, இந்த கண்டுக்கு ஒரு உண்டை, இந்த கண்ணுக்கு ஒரு உருண்டை, இவாளுக்கு கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம். ஆமா ரெண்டா வச்சுக்கிட்டு ஒரு துணி போட்டு கட்டிக்கிட்டு அப்படியே படுத்தீங்கன்னா அந்த மஞ்சள் காமலம் உன்னை விட்டு போயிடு சாமி. என்ன சொன்னாங்க அந்த அம்மா மஞ்சள் காமலைக்கு? நானும் இந்த மஞ்சள் காமலம் போகணும்னு I should get out. நானும் எத்தனையோ வைத்தியக்காரனை பார்த்துட்டேன். வைத்தியக்காரன்டா வைத்தியக்காரனை தண்ணி வந்துச்சு நானா புலம்புறேன்னா அது நான் எத்தனையோ வைத்தியக்காரனை பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வைத்தியத்தை நான் எங்கேயும் பார்க்கல, கேட்டது கிடையாது. வைத்தியக்காரன் பார்த்திருப்பேன். உன்னை விட வைத்தியக்காரன் வேற எவனுமே கிடைக்கும். இப்ப என்ன சொன்னாங்க அந்த அம்மா? இருட்டுல அப்பப்ப போய் வர நெல்லுப்பாம்பு விரிங்கிரி உன புடுங்க மாட்டேங்கிறான். சரி, அந்த மஞ்சள் காமலைக்கு மருந்து என்ன சொன்னாங்க? இந்த சிட்டாமுண்டி பால்த்தோம். சரி, அது கூட வந்து கள்ளிப்பாலா கள்ளிப்பாலு இன்னொன்னு ஏதோ சொல்லிச்சு, மிளகா சம்பா மிளகாயா. அது எல்லாத்தையும் 3 அரைச்சு 2 அரைச்சி 3 அரைச்சு அந்த பால்ல கொட்டி நல்லா பேசிஞ்சு உண்டை புடிச்சு பேசுன்னு அங்க பெயர வேலை போய் அங்க எங்கன வச்சுக்கு. ராத்திரில இவாளுக்கு கொஞ்சம், இதுல கொஞ்சம் வச்சுக்கின்னு கண்ணை இறுக்கி கட்டிக்கின்னு வெள்ளை துணி எடுத்து கண்ணை இறுக்கி கட்டிக்கின்னு படுத்துடா. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா கண்ணு மஞ்சள் கம்மல இருக்காதா. 3 நாள்ல சாவறது நல்லா போடுன்றாங்க. ஆமா கம்யூனிட்டி நாய பரும்போக்கு நாய அந்த அம்மா என்ன சொன்னாங்க? கண்ணு நல்லா போடணும் உனக்கு மருந்து ஐடியா சொல்றாங்க. நடுநூறு கண்ண அந்த ஓட்டியே ஏன் சாமி அது கண்ணுல வச்சுட்டு பார்த்தா என் கண்ணு தெரியுமா சாமி? அது மட்டும் இல்ல, உன் கையில பார்த்த உடனே சாமி எல்லாமே அத்தை மகளை மாமா மகளை லவ் பண்ண அடிக்க வராங்கன்னு சொல்லி சொந்த சித்து மகளை லவ் பண்ற சாமி. ஈனமானம் கட்டவன உன் கையில ஈனமானம் கிடையாது. ஈனமானம் தான் உங்களை வச்சு தூக்கு மாணி தொங்காண்டா. நானா தான் பேசு அதை கையை இத வந்து எனக்கு ரகசியமா தான் சொல்லணும். சாமி அந்த சித்தப்ப மகன் வேணுமா வேணாமா? யாருக்கு? உனக்கு. ஆமா வேணும். அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு சாமி. அதுக்கு மருந்தா? ஆமா. என்ன மருந்து? கூடாத பெண்களை கூட்டி வைப்பேன், சேராத பெண்களை சேர்த்து வைப்பேன், அணியாத பெண்களை அழிச்சு வைப்பேன். இந்த மாதிரி மருந்து என் கூதியில் இருக்கு சாமி. என் கூதியில மறுபடியும் சொல்லு. கூடையில இருக்கு சாமி. சாமி ரொம்ப ஓல்கா சாமி. காது ஓட்ட காது சாமி. அதுக்கு உங்ககிட்ட நிறைய மருந்து இருக்குது, அதை கொண்டாந்து குடிச்சேன்னா என் மருந்து கலந்து உனக்கு கொடுத்துரும் சாமி. சாமி நான் கேட்கறத கடன் கொடுக்கணும் சாமி. சாமி கொசு மூத்திரம் ஒரு குருணி வேணும் சாமி. கொசு மூத்திரம் நல்லா பிடிச்சிக்கணும். அது கூட குருணி கோசு மூத்திரம் எங்க போய் எந்த கோசுல பிடிச்சிருக்கேன். சரி பிடிச்சின்னு வந்து தரோம். அது மட்டும் இல்ல, பன்னி மூத்திரம் பதக்க வேணும் சாமி. பன்னி மூத்திரம் பதக்க வேணும். பன்னி மூத்திரம். ஐயோ 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 இதுமா பன்னி மூத்திரம் பது போட மாட்டான். எனக்கு தெரியலன்னா எனக்கு சித்தப்பா கூட வரமாட்டாரு சாமி. அது மட்டும் இல்ல, நெல்லு குத்துறாங்களே குந்தாணி பார்த்த சாமி. நெல்லு குத்துறாங்களே அந்த குந்தாணி பச்சை பட்டை வேணும் சாமி. மறுபடியும் கேளாண்டா என்னன்னு? நெல்லு குத்துற குந்தாணி பச்சை பட்டை வேணும். பச்சை பட்டை. ஆமா. எனக்கு என்னன்னு தெரியாது சாமி. உலக இருக்குதுல்ல, அந்த உலகையில பச்சை கொழுந்து கொஞ்சம் வேணும் சாமி. சரி தரேன். அவங்க தரேன். அது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? அப்படி கேள் சாமி. அது மட்டும் இல்ல சாமி, எல்லாத்துக்கும் கடைசி மந்து அடி போன வீட்டுல குடி போன சட்டி வேணும் சாமி. நீங்க ஆளுங்க வர்றோன்னு தெரிஞ்சாலே ஆளுங்க கிளம்பிடான்னு கும்பலா. குடி போன வீட்டுல அடி போன சட்டி வேணும். குடி போன வீட்டுல அடி போன சட்டி. அடி போன சட்டின்னா என்னது? கலவாடியா?
மச்சான் என்னடா என்ன கூப்பிடுறேன் நான் சித்தமானு கூப்பிடுறேன். என்ன மச்சான்னு கேட்டேன். நான் அவனுக்கு மச்சான். ஆமா அது குடி போன வீட்டுல அடி போன சத்தியா உன் அக்கா சக்கிட்டா அது மட்டும் இல்ல இன்னும் ஒரே ஒரு மருந்து சாமி. என்ன மருந்து? அந்த மருந்து தான் முக்கியமான மருந்து. என்ன மருந்து? இந்த ஊர்ல முதிர்ந்து போன கிளி புட்டு வேணும் சாமி. சித்தமா என்னடா பாத்தியா? முடிஞ்சு போன முட்டை வேணும்பா. உன் காது கூட குப்பை தொட்டு போட்டு என்ன வேணும்? இதெல்லாம் 3 மாசமா தேங்காய் எண்ணெய்ல ஊற வச்சு ஊற வச்சு காத்தால அவள்தனக்கு எவன் மத்தியானம் இவள்தனக்கு என்ன காத்தால அவனுக்கு மயானத்துல இவனுக்கு இவ்வளவு அளவு மருந்து 3 வேளை விருந்து 3 வேளை. ஆ, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா அந்த மருந்து சாப்பிட்டாக்கா ஆ, கண்டிப்பா வியாதி குணம் ஆகும். வியாதி குணமாயிடும். ஆமா ஆ, சாமி ஆ, பேச்சு குடி மீனாத்தை போயிட்டோம். போகட்டும். பேசணும்னா எவ்வளவு பார்த்து பேசணும் போலாம். பேசலாம். வந்திருப்பவன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? யாரு? நான் இப்படி குறைத்தி வந்திருக்கேன். ஆ, ஆதியில குறைத்தியா? ஆதியில குறத்தியா? நான் ஜாதியில குறைத்தியா? ஜாதியில் குறத்தியா? இல்ல நான் பாதியில குறைத்தியா? பாதியில் குறத்தியா? தெரியுமா தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. யாருன்னா தெரியுமா? ஆ, பாஞ்சால நாட்டு ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலுடைய ஏகத்தில் பிறந்தவள். பிறந்தவர். என்னுடைய பேர் பத்தனி பாஞ்சாலி பருவதம் 16 வயது மங்கையாய் பிறந்தவள். ஆ, நெத்தியில குங்குமப்பட்டோடு பிறந்தவள். பிறந்தவள். மஞ்சள் முகத்தோடு பிறந்தவள். பிறந்தவள். நான் தான் பாஞ்சாலி என்று அழைப்பார்கள். நான் இதுவரைக்குமே ஒரு மண்ட கோளாறியா கூப்பிட்டேன் நானு. ஏன்? என்ன நினைச்சுக்கிறேன்? ஏன்பா? நாங்க பாஞ்சாலி வந்து நேரில் பார்க்கட்டாலும் சரிதான். ஆ. கோயில்ல போய் சிலை வடிவிலையாவது பார்த்துக்கிறோம். ஓஹோ உன்னை பார்த்தா நான் பாஞ்சாலி மேல இருக்குது. தம்பி இந்த கடலூர் பஸ் ஸ்டாண்டு, பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு, ஈப்புரம் பஸ் ஸ்டாண்டு, கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு, ஏய், அறிவோ, தாய் பொம்மானே. ஏய், நாங்க பார்த்தது இல்லையாடா? நாங்க பார்த்தது இல்லையா? பாஞ்சாலி எப்படி இருப்பாங்க? எப்படி பார்த்துருப்பாங்க? அடி அடி எல்லாரும் போய் என்னையா எங்களுக்கு தெரியாது பேச. நாங்க இன்னைக்கு 10 பேர் பாக்குறோம். நாங்க சோறு சோறு அடி ஒரே சோறு. ரொம்ப தான் வந்து தம்பிக்கு தம்பிக்கு இதுல வர என்னடா நம்ம பார்த்து கிடையாது பாஞ்சாலியா? என்னடா மச்சான்? என்னடா அங்க? நீ போய் வாசகல பண்ண நான் சொல்லிக்கிறேன். ஆத்திரப்படக்கூடாது. ஆ, ஆத்திரம் என்பது மூத்திரத்தை சமம் சொல்வார்கள். ஆத்திரம். ஆத்திரம் என்பது ஆத்திரத்தை அடக்கலாம் அடக்கலாம். ஆமா ஆ, சரியா? ஆ, இருந்தாலும் ஆ, இந்த மகாபாரத ராமாயண கதையா இருந்தாலும் ஆ, ஆனா இந்த மாதிரி அமைதி கேட்கக்கூடிய ஊரு ஆமா நாம எங்க இது வரைக்கும் பார்க்கல. உண்மைதான். சரியா? ஆமாமா இந்த வந்து புராண நூல்களை வகுத்து ஆமா அந்த புக்ல என்ன பாடணுமோ அந்த பாட்டை தான் நாங்க புரட்டி பாடுறோம். ஆமா இல்லையா? ஆமா அதாவது வந்து சினிமா சீரியல் ஆமா அந்த மாதிரி இருந்தாங்க ஆ. அதுதான் ரசிச்சு பாப்பாங்க சில ஊர்ல. ஆமா ஆனா இந்த ஊர்ல நேரத்துல கேட்டாங்கன்னா பசங்களாம் வந்து ஆ. ஏன் காமெடி பண்ண மாட்டீங்க? ஆஹா. ஜாலியா பேச மாட்டீங்க? இது வந்து தெருக்கூத்துங்க. ஆ. தெருக்கூத்துல சில காமெடி வந்து அந்த காலத்துல எழுதி வைக்கல. ஆமா ஆனா இத சுயமான எப்படி பாடுனாங்க ஆடுனாங்க ஆமா எப்படி எல்லாம் அவங்க கவி கட்டி பாடினாங்க உண்மைதான். இத தெளிவா கேட்டாதான் ஆ. மாதம் மும்மாரி மழை பெய்யும். ஆ. இந்த திரௌபதி அம்மா இதை கண்டிப்பா சிறுமை சொல்வாங்க. ஆ. நம்ம தப்பு தப்பா பாடணும்னா ஆ, அது வந்து தப்பு தப்பா தான் போகும். ஆமாங்க. சரியா? ஆ. அதான் கல் தோன்றியே கல் தோன்றா காலத்திலே முன் தோன்றியது இந்த கலை. கலை. சரியா? ஆ. வெள்ளத்தால் அழியாது, அறியாது. வெந்தனால் வேகாது, யாயால். ஒருவருக்கு கொடுத்தாலும் குறைவில் நிறைவேறாது, நிறைவேறாது. கல்லர்க்கோ மிகையது, ஆ. காவலர்க்கோ பயம் கிடையாது. கிடையாது. இந்த கலை இருக்குதே ஆ, இந்த கலையை எவ்வளவு திருடின்னு போக முடியாது. முடியாது. தீ வச்சு குளத்தினால அழியாது, அறியாது அறியாது. கடல்ல கொண்டு போய் போட்டாலும் கலையாது. கிடையாது. அது என்னைக்கு இருந்தாலும் 4 ஜென்மமாக இருந்தாலும் ஆ. இந்த தெருக்கூத்து கலையாகப்பட்டது ஆ. படிப்படியா வளர்ந்து போமா தவிர ஆ. அது குறைஞ்சு போறது நாள் கிடையாது. போவாதுமா. சரியா? ஆ. அந்த சினிமா சீரியல் இருக்குதே ஆ. எந்த காத்து அடிச்சாலும் ஆ. எந்த மழை பெஞ்சாலும் ஆ. அது எங்க போவோம்? மறந்துடும். பறந்து போயிடும். ஆ. இந்த கலை என்னைக்கு அழியாது. அம்மா இது கடகாலு. ஆமா அடிக்கடகால போட்டுருக்கேன். அடி கடகாலு. நான் ஏன் பாஞ்சாலின்னு சொன்ன தெரியுமா? எதனால? படும்பாடி சண்டாளம் துரியோதனன் நிற்கிறானே ஆ, திருதராட்டிற்கும் காந்தாரி அம்மனுக்கு பிறந்த 100 பிள்ளைகள். 100 பிள்ளை. 100 பிள்ளைகளே ஆ. துரியோதனன் மன்னர் இருக்கிறானே ஆ. அவன் என்ன செய்தான்? ஆ. 50 ராஜாக்கள் உரிமையுள்ள நாட்டை கொடுறான்னு சொன்னா ஆ. கீர்த்தங்காற்றை கூட காட்டினான். காட்டினான். அது இந்திரனால் உருவாக்கப்பட்ட நாடு. நாடு. இந்திர பிரசம் என்று பேர் வைத்து பேர் வைத்து. சீரும் சிறப்போடு 50 ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். ஆண்டு வந்தார்கள். ஆண்டு வருகிற போது போது. பார்த்தான் புறாம பிடித்த துரியோதனன் ஆ. இவருடைய மாமனார இருக்கக்கூடிய ஆ. பாண்டு மகாராஜனுடைய ராஜசேகத்துக்கு வந்தான். வந்தான். வந்த உடனே ஆ. பொன்பொருளாம் திரவியம் அதிகமாகிவிட்டது, ஆ. 50 ராஜாக்கள் விட்டார்கள் நம்ம மதிய மாட்டார்கள் ஆ. அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு என்ன செய்தான்? ஆ. விருந்துக்கின்ற வரவழைத்து வரவழைத்து திகட செய்து செய்து சூதினால் சொக்கட்ட நாடி ஆடி சொந்த நாட்டை பறித்து பறித்து பந்தயத்தால் பகடையாடி பகடையாடி பாதி நாட்டை பறித்து பறித்து நாடு நகரம் ஆ. நவரத்னகிரிடம் ஆ. பண்டு பண்டாரம் பண்டாரம் யான சேனை சேனை உப்பு சக்தி வரவோடு முதலான பறித்தான் படும்பாக தந்தாலும் பறித்துவிட்டான். அதோட விட்டானா ஆஹா. ஒரு பெண் என்று பாராமல் பாராமல்
பத்தனி பாஞ்சாலி என்னை கொண்டு போய் கொண்டு போய் தன் தம்பி என்று சொல்லக்கூடிய துச்சாதனனை விடுத்து விடுத்து ஜெயக்குந்தி மேடையிலே 60ஆம் படி மணி நிச்சயமான பங்கு செய்தான். அன்று நான் என்ன செய்ய தெரியுமா? அடியே வாடா துரியோதனா, துரியோதனா எந்த கை என்னை தொட்டு இழுத்ததோ, எந்த கை என்னை தொட்டு இழுத்ததோ, அதே என் இரண்டாவது கணவராக இருக்கக்கூடிய மத பீமசனன் கதையால அடிபட்டு நீ சாய போகிற மண்ணில் ரத்தத்தை எடுத்து எண்ணெயாகவும் உன்னுடைய மார்பல் எடுத்து சீப்பாகவும் உன் குடலை எடுத்து நான் மாலையாக போடவிட்டால் நான் என்ன பத்தனி பாஞ்சாலி ஆவது கிடையாது அப்படின்னு சமர்த்தனைக்கேன். அப்போது துரியோதனன் என்ன செய்தான்? 5 ராஜாக்களே, பத்தனி பாஞ்சாலி 5 பேர்கள் எனக்கு அடிமை. ஆனால் இன்று முதல் கொண்டு மண்மேல் எழுதினால் அழிந்துவிடும், ஏற்றிலே எழுதிவிட்டால் அழிந்துவிடும். ஆனா பாரமா எழுதினான் பாரபட்சம். பாரமல் என்ன எழுதினான்? படி 2 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஞ்சாத வாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யத்தை குடிப்பேன் என்று கட்டளை டைவராட்டங்களை அப்போது தர்மராஜா பார்க்கிறாரு. தர்மமே ஜெயம், பெருமாளே துணை அப்படி என்று ஆயனை மனதில் எண்ணிக்கொண்டு முதல் முழுமையாகவே சூரிய வனம் என்று சொல்லக்கூடிய சூரிய வனத்தில் கால் வைத்தார்கள். அன்னைக்கு சூரிய பகவான் முதல் முழுமையாகவே 5 ராஜாக்கள் காட்டுக்கு போறான்னு சொல்லி முன்னமே கிழக்கு திசையில உதயமாகிறாரா சூரிய பகவான். ஆமா, இவங்க போய் நிக்க சூரிய பகவான் உலர்ச்சி வெளியே வராரு. உடனடியாகவே சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். அந்த சூரிய பகவானால் அழைக்கப்பட்ட அச்சா பாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆமா இந்த பாத்திரத்தை வந்தன வழிபாடு செய்து கொடுத்தார் சூரிய பகவான். அது என்ன தெரியுமா? தேவ அமிர்தம் வேணும் நினைச்சா அது வந்துரும். நம்மளுக்கு சாதம் தான் சாப்பிடணும் நினைச்சா வந்துரும். அப்படியேப்பட்டதை கையில வாங்கி கொண்டு முதலே சூரியவனம், இரண்டாவது ராமரிசிவனம், மூன்றாவது மூர்க்க மகாரிசனம், நான்காவது காலமகாரிசனம், 5வது சைந்தவனம், 6வது காமத்தியன் பர்வதம், 7வது கெந்திரவனம், 8வது குருபரிசவனம், 9வது ரோமரிசவனம், 10வது பாலவனம். அந்த பாலைவனத்திலே எங்கு பார்த்தாலும் வனமாகப்பட்டது மணல் மேடாகவும் ஈச்சங்காடாகவும் எப்படி காய்கனி புசிப்பது, எப்படி தண்ணீர் அருந்துவது அப்படி வசனத்தோடு என்ன செய்தார்கள்? எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணமுத்தை நினைத்தோம் நாங்கள். அவருடைய அருளால் வேதிவாசல் பகவான் வந்தார். அவர் என்ன சொல்ல தெரியுமா? சூதாட்ட காலத்தில் கையில் இருக்கிற ஆயுதம் எல்லாம் வச்சு சூதாட்டிங்க. துரியோதனன் நியாயம் பிரகாரம் போய் நாடு கேட்ட கொடுக்க மாட்டான். அவரிடத்திலே சமர் செய்ய வேண்டும் என்றால் 5 ராஜாக்கள் யார் ஆகிற ஒருவன் சென்று மாலும் ஐயனும் தேடி காணாத சிவனை கோரி தவங்களை செய்து அவரிடத்திலே இருக்கக்கூடிய பாசு பதாசர கனியை பெற்று வந்தால் பகையாளி அழிச்சிட்டு நீங்க பாதி ராஜ்யத்தை அடையலாம் அப்படி கட்டளையிட்டார். ஆமா, அதன் பிரகாரம் என்னை வளையாத வில் வளைத்து இந்த வஞ்சியை திருக்கல்யாணம் செய்தாரு. யாரு? 5 ராஜாக்களோடு என்று சொல்லக்கூடிய அர்ஜுன பெருமாள் சிவனை கோரி தவம் செய்து பெற்று வந்தார். 10வது பாலவனம் நடத்தும், 11வது காமிகவனம், 13வது ஊக்கிரிவனம், 12வது ஊக்கிரிவனம். இந்த வனத்தை விட்டு வெளியிலே போகிற போது தயமர் அவருடைய திருபாதத்தை வணங்கினோம். அவருடைய திருபாதத்தை வணங்கினோம். 5 ராஜாக்களே, ஓராண்டு நீங்கள் பொய் சொல்லினால் பிழைக்க வேண்டும். அப்படி நீங்க மறைமகா இருந்தது உண்டானால் அந்த துரியோதனன் நாடு கொடுப்பார். இல்லை என்றால் 13 24 ஓட்டி வைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சிறுமேற்கொண்டு என்னுடைய மாமா, பெரிய மாமா தர்மபுத்திர மகாராஜா தெங்கு பட்டையராகவும் என்னுடைய 2வது கணவன் சமையல்காரன் சொல்லக்கூடிய பலாட்டினாகவும் ஆமா என்னுடைய தொட்டு தாலி கட்டினாரு. வலியாத வில்லை வளைத்து வஞ்சியை திருக்கல்யாணம் செய்தாரு விஜய காண்டிபன். அவர் ஆணுலம் இல்லாத பெண்ணுடன் பேடியாகவும் என்னுடைய சின்ன மாமாக்கள் நகல சகாதவர்கள் தாமக்கிருந்து தந்திரப்பாளராகவும் அந்த முகமறைவாக இருக்க வேண்டும் என்று புறப்பட்டோம். ஆனா அதுக்கு முன்னதாகவே எங்களுடைய அண்ணன் பரந்தாமன் நாராயணமூர்த்தி நினைத்தோம். அவர் என்ன சொல்றாரு? பாஞ்சாலி, குரத்தி வேட பூண்டி எதிரிலே வா, வந்த பிறகு நான் சொல்றேன் அப்படின்னு உரைத்திருக்கிறார். அன்னார் வார்த்தை பிரகாரம் நான் பாஞ்சாலி இருந்தவனால் நான் தான் பாஞ்சால அப்படி அண்ணார் என்ன சொன்னாரு? அண்ணார் சொன்ன பிரகாரம் அண்ணா, நான் ஆதியில குரத்தி அல்ல அண்ணா, என் ஜாதியில குரத்தி இல்லை அண்ணா.
நான் எப்படி குலத்தை வடிவம் எடுப்பது அண்ணா அப்படின்னு சொன்ன அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, தங்கா திரௌபதா அதோ ஓடக்கூடிய நதி இருக்குது, அந்த நதியில இறங்கி ஒரு காலத்திலே பார்வதி அம்மா குளிச்ச இடம். குளித்த இடம்? ஆமா. அந்த நதியில ஆம்பளைங்க போய் குளிச்சா பொம்பளை ஆயிடுவாங்க, பெண்கள் குளித்தால் ஆண்கள் மாறிவிடார்கள். அப்படியேப்பட்ட நதி அந்த நதி. அந்த நதியிலே இறங்கி நீ மூழ்கியது உண்டானால் இந்த பாஞ்சாலி வடிவம் மறைந்து உனக்கு குருத்தி வேடம் வந்து விடும் அப்படி உரைத்தார். அதன் பிரகாரம் நான் இறங்கி மூழ்கினேன், இன்னைக்கு குருத்தி வடிவம் வந்து விட்டது. அதனால என்ன காரணம் தெரியாது, அண்ணாரை பார்க்க வேண்டும். அதனால இது சாமிக்கு சபைக்கு வணங்கு சொல்லிட்டு அதன் பிறகு என்ன போலவா மாமலை தெய்வமே எந்த ஜென்மவினை தீரா ஹரிகோவிந்த நாராயணா என்ன நடிக
பச்சோறு கஞ்சி உண்டனல் உண்டமிட்டு உன்னை பின் வாங்கலாமோ உண்டு பின் வாங்கலாமோ துல்லிய அவனை பெற்றும் துளைக்கவே விடவே நாளை உரைக்கவே நாளை அங்கு தெல்லிய அமர் சிவிதனில் உரைக்க சென்றே செவிதனில் உரைக்க சென்றேன். அப்படி ராமனுக்கு சமமாய் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குருதெய்வங்கள் அனைவருத்த உள்ளங்களுக்கும் இந்த கோவிலை குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த பத்தனி பாஞ்சாலி அம்மன் அந்த அம்மனுடைய திருபாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவருக்கும் உமக்கும் கோடான கோடி வணக்கம். கோடானகோடி வணக்கம். சரியா? இப்போ பஜாவனை பாத்து இவங்க அண்ணாவை பார்க்க வேண்டும். அண்ணா வந்திருந்தா உங்க தங்கச்சி வந்து சொல்லப்போ ஒருத்தர் வந்து சொல்லு. ஜபா சொல்லிட்டு வரேன். பகவானே அதுவா கல்யாணம் வரக்கூடிய தங்கை திரௌபதி புறவடம் விட்டு வந்திருக்காங்க. அப்படியானால் அம்மனை அருகாமை நடத்துவா கொண்டு வரங்க. அண்ணன் எதிர்பார்த்து வந்தபடி இருக்காங்க. சென்று பாருங்க. அண்ணா வணக்கண்ணா 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 வணக்கம் வணக்கம். எங்க அண்ணனுடைய வடிவத்தை பார்த்த உடனே எப்படி இருக்கு தெரியுமா? தந்துலப மாலை அடி தோழி கண்டி தண்டுலப மாலை அடி தோழில் கண்டேன் தாயான திருமகளை நான் மார்பில் திருமகளை மார்பில் கண்டேன். செங்கரத்தில் சக்கரமும் செங்கும் கண்டே நான் செந்தூர திருமுகத்தில் நாமும் கண்டேன். இந்த கவி மன்னப்பட கேட்பதாடா உங்களுக்கு பஞ்சமில்ல இருகரமும் தலைவ கண்டேன் வாய்மை உரை அடியார்கள் உங்களை வணங்க கண்டேன். உங்களை கருவ கண்டேன். அந்த வாய்மையோடு அடியார்கள் உங்களை வணங்க கண்டேன். மீன்பணியும் திருவெங்கட மாமலையில் மேவுகின்ற எங்க திருவெங்கடா தளபதி பாதம் கண்டேன் கண்டேன். அங்க மலைய நிலைய கொடைய பிடித்தான் நாராயணா கோவிந்தா நந்த நந்தனா நம்மளுக்கு செய்யனா ஹரிரங்கா ஸ்ரீரங்கா பாண்டரங்கா அநாதர்ஷக ஆபத்தை ஆண்டவா துரோபத தமிழா வாடினேன் வாடி வருந்தினேன் மனதா வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெரும் துயரிடம் பையில் பிறந்தே கூடினேன் கூடி இளையவத்தம் மோடி அவதரும் கல்வி கருகி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர் என்னும் பாதம் தெரிந்தே நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாகன் நாமோ உன்னுடைய தங்கையா இருக்கக்கூடிய பத்தனி பாஞ்சாலி இந்த பாஞ்சாலை குறித்து உன்னுடைய பாதம் ஏகதை என்று படுத்திருக்கிறேன் அண்ணா.
புண்ணியம், ஆமா. சந்தானம், துணிவு, தனம், ஆ. அதிதானியம், ஆ. சௌபாகியம், போகம், அறிவு, அழகு, ஆமா. புதிதாம், அறம், குலம், நோய், இன்மை, பூன், வயது. ஆ. எப்படி ஆ. நீ 16 பேரும் பெறுவாய். சொல்லக்கூடிய 16 செல்வங்கள் உனக்கு வரும் தாயே. அப்படியா? நீங்க வாழும் சொன்ன எனக்கு சந்தோஷம். ஆனா ஒரு வார்த்தை என்ன? நாராயணா அண்ணா குலத்தி ஒரு மாமாவே உருத்தமாயிருக்கூதண்ணா உருத்தமாயிருக்கூதண்ணா பாஞ்சாலி இருந்த எண்ணெய் குரத்தி வடிவத்தை வர சொன்னீங்க. என்ன உண்மைதான். இந்த வடிவை எதுக்கு? குரத்தி வடிவை என்ன எப்படி இருக்குன்னு பாத்து எதுவுமே சொல்லுங்க. அம்மா ஆ. அந்த குரத்தி உருவம் மாதிரி எப்படி எப்படி அண்ணா? இந்த குரத்தி உருவமானது ஆ. என்ன பொருத்தமா இவ்வளவு பொருத்தமா இருக்கு தாய். அந்த வடிவத்துல பார்த்தா கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது. குரத்தியே அந்த சாதியில பிறந்தவரை பார்த்தா கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது. வெறும் எப்படி அடிக்கிறீங்க மேல? போற கவலை. ஏம்மா, இவ்வாறு குறைகள் தான் அடிக்குது. ஓஹோ, இருந்தாலும் நீயே இப்படி சொன்னா மத்தவங்க சொல்ல மாட்டாங்களா? ஏம்மா, நீயே பார்த்து ஆமா. பொருத்திய மாமா சொன்னது நீயே. ஆமா. உன் மேல குறை கவலை அடிக்கிறது சொல்றது நீயே. ஆமா. நீயே இந்த மாதிரி சொன்னா ஏம்மா, ஆ. அப்படி அல்ல. ஆ. பொருத்தமாக செல்ல வேண்டும். ஒரு இடத்துக்கு செல்லணுமோ ஆ. எப்படி செல்ல வேண்டுமோ ஆ. அப்படி செல்ல வேண்டும். அண்ணா தக்கவா இது பொருத்தமா இருக்குது. ஆ. புறத்தாம இருந்தா என்ன புகையலமத்தி நகர், புகையலமத்தி நகர். புறத்தாம இருந்தா என்ன புகையலமத்தி நகர், புகையலமத்தி நகர். எப்படி இந்த வடிவம் பொருத்தமா இருக்குன்னு சொல்றீங்களே அண்ணா, அதான். இந்த பூவையாளன் எங்க போனோம்? அம்மா, ஆ. நீ அத்தினாக செல்ல வேண்டும். அத்தினாக செல்ல எப்படி அண்ணா? நீ அத்தினாக செல்ல வேண்டும். ஆ. அப்படி சென்று ஆ. அங்கே உள்ள எனது அண்ணன் குமாரத்தி ஆகிய பானுமதிக்கு குறி சொல்ல வேணுமா? ஓ, அத்திநகர் செல்ல வேண்டும். ஆமா. சென்னலை வாங்கி வந்து ஐக்காத வாசத்தை விதைக்க வேண்டும். விதைக்க வேண்டும். நீங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவளை விவசாயம் செய்ய வேண்டும். ஆமா. அந்த விவசாயத்தை அறுவடை செய்து ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும் கழிக்க வேண்டும். அப்படின்னு சொல்றீங்களா? அதனால் அண்ணா, நீங்கள் அவ்வாறு ஒரு காலத்துல அந்த படும்பாவி என்ன செய்யுமா? ஆமா. அந்த மகாபாவி தூய ராஜன்
தானே அவன் ஒரு காலத்தில் என்னை பெண் என்று பாராமல் என்னை மான பங்கு செய்திருக்கான் பெரும்பாவி. அவனுடைய வாசலுக்கு போகணும்னு சொல்றீங்களே, நான் ஒண்டியே எப்படி போறது? எப்படி செல்லுங்க? ஆமா அண்ணா, எனக்கு பயமா இருக்குது அண்ணா. சொல்லவில்லை, புறத்தி செல்கிறாள் என்றால் அவளுக்கு ஒரு குழந்தை வேண்டுமே. அதற்காக வேண்டி உமது குழந்தையாகிய என் அத்தை மகன் சிறியவன் ஆகிய சகாதேவனை ஒரு குழந்தையாக பாவித்து அது போதாமல் நான் பொன் வந்த அவதாரம் எடுத்து நான் ஒண்டி ஒருவனா எப்படி போறது அண்ணா? நான் அந்த படுபாவி சதிக்காரன் சொன்னான், சரி மோசம் இருக்கிறான். அதுக்காக நீ துணை ஒன்று வேண்டும் அண்ணா. நீ எப்படி உங்களுக்கு துணையா வரணுங்க? துணையா வருமா? ஆமா, துணையாக வந்தால் எப்படி தெரிஞ்சு வரேன்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த வடிவத்தில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வண்டி உனக்கு கூட சொல்லி பாருங்க. ஓஹோ, வந்தா ஒருவன் சொல்றீங்க. நீ வந்தால் வாடி ஐயா வாசுதேவா நீ வந்தா வந்து இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு எப்படிதான் தெரியும்? நான் வந்து விட்டேன், அண்ணன் வந்து விட்டானா வரவில்லையா எப்படி தெரியும்? ஆமா, எந்த தைரியத்தில் நான் குறி சொல்லுவேன். அதேதான் அம்மா கோவிந்தன் வந்தானா, ஆனால் கூட எப்படி தெரியும் என்றால் எப்படி நான் தெரியும்? சொல்லும். அப்பொழுது நம்ம அண்ணன் வந்து தெரியும். நீ வந்து அந்த கூடிய பொன்வந்தாய் அவதாரம் எடுத்த வந்தால் உன் தலைமையில் இருக்கக்கூடிய முத்திரத்திலே கூடியாகப்பட்டது உண்மைதான். அது அப்படியே கரகரன்னு சொல்றோம். சுயந்த உடனே எங்க அண்ணா வந்திருக்காரு. தைரியமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லியா? அண்ணா எத்தனை செய்தாலும் நான் அந்த உத்தமி வடிவத்தில் சென்றால்தான் அவன் முகத்தில் முடிய முடியாது. நான் பொருத்தி வசத்தை போகிற போது அவன் என்ன எதுவும் செய்ய முடியாது. அண்ணா எங்க தெரியுமா? ஐயா அக்காரையை கொண்ட மாலே நான் நத்தி நகை சென்று வாரேன், நத்தி நகை சென்று வாரேன், அக்கரையை கொண்ட மாலே உன்னுடைய அருள் இருந்தால் போதும். நான் எந்த இடத்திலே சென்றாலும் உன் துணை இருந்தா என்ன திருவாரூர் மாதிரி 10,000 திருவாரூர் வந்தாலும் முடியாதும்மா. என்னை அழிக்கவோ ஒழிக்கவோ இயலாது. முடியவே முடியாது. ஏன் தெரியுமா?
அன்றே படும்பாவி திருச்சாதனை கூந்தலை பிடித்தவன சாம்பலா இருப்பான். உண்மைதான். என்ன காரணம்? என்ன காரணம்? முன் ஜென்மத்திலே ஆமா, நான் பரமனிட இடபாகத்தில் பிறந்து பிறந்து நான் இந்திரசேனியாய் பிறந்து இருந்தாய். அடுத்த ஜென்மம் என்று சொல்லக்கூடிய ஆமா, நலராஜன் மகன் நலாங்கனியை பிறந்து இருந்தாய். மௌத்த கிளம்பி திருமணம் செய்தேன். ஆமா, செய்தனா செய்தாய். அவர் இந்த சாபம். ஆமா, ஒரு கடவுள் பூஜை செய்யணும்னா மலர் பரிசு வரணும்னா உண்மைதான். அந்த மலருக்கு எந்த இடம் வரக்கூடாது. பிரிக்க வேண்டும். எச்சல் ஈழ இல்லாம பறிக்க வேண்டும். உண்மைதான். அது